ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோயர்ஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நான் சொல்ல போகிற இந்த 8 பாயிண்ட்ல தான் அதிகமாக நீங்கள் மணி லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நடுவில் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ண ஒரு ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை என்னோட 40 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜென்ரலாக நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் என்ன ஷேர் பண்ணுறேன், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்றேன், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் ரிசர்ச். அதாவது டீப்பா ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணாமலே நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறது. ஸோ இது நம்ம எப்படி வாங்குறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல டெலகிராம் சேனல்லையோ ஒரு ஸ்டாக்கை வந்து ஒருத்தவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை வந்துட்டு டீப்பா அனலைஸ் பண்ணாம அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமலே நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கிடுவோம். இல்ல உதாரணத்துக்கு ஒரு நியூஸ்ல வந்து ஒரு ஸ்டாக்கை பத்தி ஒரு நல்ல நியூஸ் பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு அதோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்காமலே நம்ம ஸ்டாக்கை பை பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் அந்த ஒரு நல்ல நியூஸ் வந்திருந்தாலுமே அந்த ஸ்டாக் வந்து பெருசா மேல போயிருக்காது. அது பெருசா நம்மள ஒரு லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கோட ஒரு நல்ல நியூஸ் கேள்விப்பட்டாலுமே அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, டெக்னிக்கல் எப்படி இருக்கு, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ லோவா போயிட்டு இருக்குது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. ஈவன் அந்த இதுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருந்தா அப்போ அந்த ஸ்டாக் மேல போயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா மார்க்கெட் வந்து டவுன் மார்க்கெட்டா பியர் மார்க்கெட்டா இருந்தா அந்த ஸ்டாக்கையும் கீழே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறது எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இது நிறைய இடங்கள்ல பேராசையாலையும் நிறைய இடங்கள்ல பயத்தாலையும் நடக்குது. ஸோ ஒரு பிகினர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்டாக் நல்லா மேல போகும்போது சேம் டைம் மார்க்கெட்டும் மேல போகும்போது வந்துட்டு ஒரு பேராசையில வாங்கிறாரு. ஒரு ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40% மேல போகுது அப்படின்னா, ஐயோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிடுறாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கால வந்து கீழே ரொம்ப அதிகமா இறங்க ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து ஒரு பெரிய லாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச். ஸோ ஒரு ப்ராப்பரான கரெக்டான ஒரு பையிங் ஜோன்ல வந்து நம்ம பை பண்ணணும், கரெக்டான டைம்ல செல் பண்ணணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குயிக் ப்ராஃபிட், அதாவது சேசிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பிகினர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அதிக லாபத்தை சீக்கிரமா ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனோட மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. இந்த பேராசையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிக ஆபத்துல கொண்டு போய் விட்டுருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெனி ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெனி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா பெனி ஸ்டாக்ஸ்ங்கிறதே ரொம்ப வருஷமா குறிப்பிட்ட ஒரு கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது பேர் தான் வந்து பெனி ஸ்டாக்ஸ். ஸோ இது கம்மியான பிரைஸஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸா இருக்கலாம், இல்ல வந்து அந்த கம்பெனில வந்து ஏதாவது நெகட்டிவ் திங்ஸ் ஆனதா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ப்ராப்பரான கட்டமைப்பு இல்லாம இருக்கலாம். அதனாலதான் அந்த ஸ்டாக் வந்து ஒரு கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா ஒரு ஆசைப்பட்டு இது கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வாங்கிடுவாங்க. அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது மேல போகாம அப்படியே அதே ரேஞ்சிலே இருந்துட்டு இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் ஷேர் மார்க்கெட் உள்ளவங்களை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது, முடிஞ்ச வரைக்கும் நீங்க லாங் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணுங்க, அப்புறம் ஷார்ட் டேர்ம், அப்புறம் வந்துட்டு ஒரு இன்ட்ராடே, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ட்ரேடிங். இந்த மாதிரி ஒரு லாங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட ட்ரேடிங் டியூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கங்க. இப்படிதான் நீங்க வந்து ஒரு ட்ரேடரா வந்துட்டு உங்களை நீங்க எவாலுவேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபோர்த் பாயிண்டா நம்ம பார்க்க போறது லேக் ஆஃப் டைவர்சிபிகேஷன். டைவர்சிபிகேஷன் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற மொத்த பணத்தையும் எப்படி வந்து பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்மளோட டோட்டல் கேபிட்டலுமே ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது பெரிய ரிஸ்க். ஸோ இதுல தான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நினைச்சேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஹரின் ஒருத்தர் வந்து ஒரு 80,000 வந்து கையில வச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஸ்டாக் சொல்றா நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் 125ல வந்துட்டு ஐஆர்டிஏ வந்துட்டு நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் பை பண்ணல. இது ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்கே, திரும்ப மேல போகுமாங்கிற ஒரு டவுட்ல இருந்தாரு, பை பண்ணல. ஆனா இமீடியட்டா அந்த 122 வரைக்கும் போயிட்டு 25ல திரும்ப ரிவர்ஸ் எடுத்து 184 வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, 47% ரிட்டர்ன்ஸ். ஆனா அந்த ரிட்டர்ன்ஸை அவர் கெயின் பண்ணல. ஆனா திரும்ப எங்கிட்ட சஜஷன் கேட்டாரு, சாரிடா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டாரு. திரும்ப நான் சஜஸ்ட் பண்ணது 155ல திரும்பவும் அதே ஸ்டாக் வந்து நான் பை பண்ண சொன்னேன். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் தான், திரும்ப மேல போகும்டா பை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். திரும்ப வந்து என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணாரு. 186 வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ள போயிட்டு ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணிச்சு. ஆனா அந்த இடத்துல நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லல, அதுக்கப்புறமும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன். 164 ரிட்டர்ன் வந்துச்சு. ஆனா வந்துட்டு அவர் என் மேல இருந்த கான்பிடன்ஸ்ல அவர் வந்துட்டு செல் பண்ணல. ஆனா ஃபியூ டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 280 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் ஆச்சு. இது வந்து ஒரு 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஆனா இது வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து அவர் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் அவரோட டோட்டல் கேபிட்டலுமே 78,000மே அதுல இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஈவன் என்னோட கைடன்ஸ் இருந்தாலுமே அந்த மாதிரி அவர் பண்ணது தப்பு தான். ஆனா அது எனக்கும் தெரியாம அந்த டைம்ல நடந்துருச்சு. ஈவன் அதுல நாங்க நல்ல ப்ராஃபிட்ல நாங்க எக்ஸிட் ஆயிட்டோம். இருந்த அப்படின்னா அந்த லாஸ்க்கு வந்து நானும் ஒரு காரணம் தான். ஸோ இந்த மாதிரி தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் நம்ம பார்க்க போறது இக்னோரிங் மார்க்கெட் சைக்கிள். இந்த மார்க்கெட் சைக்கிள நிறைய பிகினர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல.
ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நாள் வந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு நாள் மேலே போகும், நாளைக்கும் ஷேர் மார்க்கெட் இருக்கும், நாளைக்கு ஏன் பண்ணிக்கலாங்கிற ஒரு பொறுமை வேணும். ஸோ புல் மார்க்கெட்ல நம்ம அதிகமா வாங்கிறோம், ஆனா வந்துட்டு ஒரு பியரிஷ் நம்ம ஃபேஸ் பண்றப்போ வந்துட்டு அந்த லாஸை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த பயத்துல வெளியில வந்துடுறோம். ஸோ இதுக்கு தான் வாரன் பஃபெட் ஒன்று சொல்லுவாரு, பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் இன் ஃபியர், பி ஃபியர் வித் அட்டென்ஷன் வென் அதர்ஸ் ஆர் இன் கிரீடி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அதிகமா ஃபாலோ ஆகிறப்ப எல்லாமே ஒரு பயத்துல இருப்பாங்க. நம்ம அப்பதான் வந்து பை பண்றதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்குது, எந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் பை அதிகமா கீழே விழுந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக்கை நல்ல பொசிஷனை நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறது ஓவர் ட்ரேடிங். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா, நம்ம எமோஷனலி ஒரு ட்ரேடோட அட்டாச் ஆகிறப்ப தான் நடக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பையில வந்து பை பண்ணி செல் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா வெளியில வந்துடலாம். இதுதான் ஒரு ப்ராப்பரான ட்ரேட். இதுக்கு மேல வந்துட்டு நம்ம வந்துட்டு எமோஷனலா வந்து விட்டதை பிடிக்கணும், இங்க நம்ம என்ன லாஸ் பண்ணமோ அதை இந்த ஸ்டாக்லயே நம்ம எடுக்கணும், இல்ல இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அந்த ப்ராஃபிட் நம்ம வந்துட்டு கெயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல அந்த மாதிரி எமோஷனலா நம்ம வந்து அடிக்ட் ஆகிறப்ப தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதுல வந்து நம்ம டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்புறம் ப்ரோக்கரேஜ் தான் அதிகமா பே பண்ணுவோமே தவிர நம்மளால கம்பல்சரி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், இது வரைக்கும் ஓவர் ட்ரேட் பண்ற யாருமே அதிகமா வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட எமோஷனல் பிரெயின் தான் அதிகமா வேலை செய்யுமே தவிர அவங்களோட ரிசர்ச் பிரெயின் அதிகமா வேலை செய்யாது. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை தான் லாஸ் பண்ணிட்டு இருந்ததுமே தவிர கண்டிப்பா கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 7th பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறது லாஸ்ட் பாயிண்டோட கண்டினியூஷன் தான் இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையில இருக்குது, ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒண்ணு. பிகினர்ஸ் மேக்ஸிமம் இந்த தப்பு திரும்ப திரும்ப பண்றாங்க, ஸ்டாப் லாஸ்னு ஒன்றும் வைக்கவே மாட்டாங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு ஸ்டாக்ல வச்சிருவாங்க, அது கம்பல்சரி வந்து மேலதான் போகுங்கிற ஒரு கான்பிடென்ட்ல வச்சிருவாங்க. ஆனா சப்போஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா 4% தானே, 5% தானே, 10% தானே, திரும்ப மேல போகும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது கீழே வந்துருச்சு, ஒரு செல் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வந்து மேல போறதுக்கு போகும், ஆனா வந்து அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு டைம் பீரியட் இருக்குது. இன்டர்டே பண்ணோம் அப்படின்னா வித்தின் 1 டேல பண்றது, ஷார்ட் டேர்ம் ட்ரேட்னா வித்தின் வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ள நம்ம பண்ணாதான் ஷார்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி டைம் பீரியட்ல நம்ம இன்ட்ராடே ட்ரேடரா ஒரு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணி நாமளே வேற வழி இல்லாம அதை வந்துட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு வந்து மாத்துறோம், பொசிஷன் எடுக்கிறோம், அதை வந்து ஒரு பொசிஷனா கன்சிடர் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம செல் பண்ணிக்கலாம். அது என்னைக்கு நமக்கு செல் பண்ற அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அன்னைக்கு நம்ம செல் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப தவறு. அந்த டைம் பீரியட்குள்ள நீங்க வேற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க எதிர்பார்த்த லாஸை ஒரு 4% அக்செப்ட் பண்ணி வெளியில வந்துட்டு நம்ம வேற ஸ்டாக்ல 10% 15% ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். அன்னெசரி நம்ம கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல லேக் ஆகி நின்றுட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்று ப்ராப்பர் ரிசர்ச் ஒர்க். இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட், இதுதான் என்னோட எக்ஸிட் பாயிண்ட், இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ்ங்கிறத நம்ம ரொம்ப தீர்க்கமா முடிவா இருக்கணும். ஸோ அந்த ட்ரேடிங் டைமுக்குள்ள அதுல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, இல்ல வந்து டார்கெட் ஹிட் ஆனாலும் சரி, அப்படியே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியில வந்துக்கணும், நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு போயிடணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் நம்ம பிகினர் சொல்ல போனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க நிறைய ஏமாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபாலோயிங் த க்ரௌட், இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் பிகினர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபேமஸான ஸ்டாக் வந்து இப்போ என்ன இருக்குதோ அதில் யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்துட்டு சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஸ்டாக்ல வந்துட்டு பிளைண்ட்லி வந்து நாம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இருக்கு, கோடாக் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஷெர்கான் இருக்காங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அவங்க செப்பரேட்டா வந்துட்டு ஃப்ரீ கால்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏன் உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் கொடுக்கணும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கோட அவங்களும் ஒரு புரோக்கர்ஸ் தான், அவங்க வந்துட்டு நிறைய வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட வந்து டைப்ல இருக்காங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீ கால்ஸ் கொடுக்கணும்? வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ க்ரௌடை ஃபாலோ பண்ணி என்னைக்குமே ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணக்கூடாது, ஒரு செல் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டா கூட ஒரு சில ஸ்டாக் நல்ல ஸ்டாக் தான், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் கால் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே வர வச்சு, அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வித்து அதை கொஞ்சம் கீழே வர வச்சு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அப்போ வந்துட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க ஒன்ஸ் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர அந்த ஸ்டாக் அப்படியே வந்து மேல வந்து ஹைல போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு சுஸ்லான் எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஆனா இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சீக்கிரமே பாருங்க அந்த ஸ்டாக் வந்து 100 டச் பண்ணி 100க்கு மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இதுவுமே நீங்க வந்து ஒரு தடவை ஓன அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட டேக்அவே என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம ஒரு 8 பாயிண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் திரும்ப இன்னொரு தடவை வந்து ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு ரிசர்ச், ரெண்டாவது எமோஷனல் இன்வெஸ்டிங், தேர்ட் ஒன் பண்ணக்கூடாது சேசிங் குயிக் ப்ராஃபிட், fourth one lack of diversification, fifth one ignoring market cycle, sixth one over trading, seventh one ignoring risk management, eighth one following the crowd.
இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.